ஆகார் இதை முடிவாய் பார்க்க காரணம், ஆரம்பத்தில் சொன்னது போல ஆபிரகாம் வீட்டு வாசல் இப்பொழுது அடைக்கப்பட்டு விட்டது. இனி அந்த வாசல்ல இருந்து எனக்கு எதுவும் வரப்போறது கிடையாது. இரண்டாவது, துருத்தியில் தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது. இனி இந்த துருத்தியிலிருந்து எனக்கு ஒரு துவக்கம் வர வாய்ப்பே இல்லை. மூன்றாவது, தான் இருக்கிற இடம் வனாந்தரமான இடம். இந்த வனாந்தரத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு ஆகார்ட்ட கேட்டா ஆகார் சொல்லுவாள். 14வது வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சாபாவின் வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். அப்ப இந்த வனாந்தரத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு ஆகார்ட்ட கேட்ட ஆகார் சொல்லுவாள், அலைந்ததுதான் மிச்சமே தவிர, அலைந்ததுதான் மிச்சமே தவிர ஆமென் எதுவுமே இதுல எனக்கு பார்க்க முடியல. ஆமென். ஆகாரின் எண்ணத்திற்கும் ஆகாருடைய பார்வைக்கும் ஆகார் தெரிஞ்ச விஷயத்துல ஆகார் ஏன் போய் உட்கார்ந்துட்டானா, ஆகார்கிட்ட கேட்ட சொல்லுவா, இந்த காரியம் முடிஞ்சிச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாமல். பிள்ளை சாகிறானா பிழைக்கிறானா இப்படி ரெண்டு கேள்வியோட அல்ல, அவளே டிசைட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காரியம் சாக போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காரியம் என் வாழ்க்கையை விட்டு கைவிடப்பட போகிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நான் இதுல எதிர்பார்த்து பிரயோஜனம் கிடையாது, இனி நான் இதற்காய் ஓடி பிரயோஜனம் கிடையாது, இனி நான் இந்த காரியத்திற்காக காத்திருந்து பிரயோஜனம் கிடையாது, இனி நான் இந்த காரியத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது, இனி இந்த காரியத்திற்காக நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் பிரயோஜனம் கிடையாது. இப்படி சொல்லி உட்கார்ந்தவள் கிட்ட கர்த்தர் வந்து சொல்றார், இது முடியல, இது முடியல. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், இது முடிவல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ காண வேண்டிய நன்மைகள் அநேகம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி